Hi students, welcome to Indian IAS Academy. So, video நினைக்கும் எங்கள் மனமான நன்றி எடுத்துல. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்கை படிச்சே ஆகணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. ஓகேவா? அதுக்கு நான் ஒரு தெளிவான பதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லிடுறேன். சேம் டைம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு 7 நாள் போதுமானா கண்டிப்பா போதும். சரிங்களா? 1 வீக் ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நம்மளால கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆக முடியும். அதுவும் எப்படி அப்படிங்கறத நான் இதோட சொல்லிடுறேன். ஓகேவா? தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது இதுல இருக்கக்கூடிய தமிழ புது புக்கு பழைய புக்கு இதெல்லாம் எடுத்து படிக்கணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல தமிழ் படிக்கிறதுக்கு தான் நீங்க இதெல்லாம் படிக்கணும். நமக்கு கேட்க போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல சிலபஸ் அழகா கொடுத்திருக்காங்க. சோ அந்த சிலபஸுக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே சார், ஆனாலுமே நாங்க படிக்கிறோம் சார், அதுக்கு என்னென்னலாம் சார் நாங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரத்யேகமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் போட்டிருக்கோம். சோ இதுதான் நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்கான மெட்டீரியல். ஓகே, சோ கிட்டத்தட்ட இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 400 பக்கத்துக்குள்ள கவர் ஆகும். அவ்வளவுதான் போட்டிருக்கோம். ஓகே, சோ சிலபஸ்ல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் படிச்சீங்கன்னா போதும், நீங்க ஸ்கூல் புக்கை தொடவே தேவையில்லை. அதை தாண்டி நம்மளோட பிடிஎஃப் மட்டும் படிச்சீங்கனாலே ஓகேவா, 100 கேள்வி தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்கறாங்களே அதுல 90க்கும் மேற்பட்ட கேள்விகளை ரொம்ப ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, தேவைப்படுறதே நமக்கு 40 தான், ஆனா 90 எடுத்துடலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும், புக்கை நீங்க தொடவே வேண்டாம். ஓகே, அதே மாதிரி இந்த மெட்டீரியலை படிக்கிறதுக்கு 7ல இருந்து 10 நாள் போதும். ஓகேவா, போதும். இப்ப இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாவும் ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு புக்காவும் தரோம். அது சாஃப்ட் காப்பியாவும் தரோம், ஹார்ட் காப்பியாவும் தரோம். இதை சாஃப்ட் காப்பியா வாங்கணும், பிடிஎஃபா வாங்கணும்னா இதுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். 200 ரூபாய் மட்டும்தான். இந்த 200 ரூபாய் கொடுத்து இந்த மெட்டீரியலை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இதுல என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் கவர் ஆகுதுங்கிறத நான் இதுல சொல்றேன். ஓகே, பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபாய் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்க தியேட்டர்ல படம் பார்க்க போனீங்க அப்படின்னா வித்தவுட் ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் மீதி விஷயங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு மட்டுமே 200 ரூபாய் ஆகும். அதாண்டி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா போனா அதிகமாகும். ஓகே, சோ 3 மணி நேரம் நீங்க படம் பார்க்கறதுக்கு கொடுக்குற அமௌண்ட் தான் இந்த பிடிஎஃப். ஓகே, 200 ரூபாய் மட்டும் தான். இதை பார்த்துடலாம். இதுல 35 பக்கத்துக்கு இலக்கணத்துல பேசிக்கா கவர் ஆகக்கூடிய இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடமு, இந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு, இதை தாண்டி தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கவர் பண்ணிருக்கோம். 35 பக்கத்துக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தேவையான இலக்கணம் மட்டும் முதல்ல கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக சிலபஸ் வைஸ் போட்டிருக்கோம். சோ பிரித்து எழுதுக கவர் ஆயிரும். ஓகேவா, அதுலயுமே அந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஓகே அதுல எல்லாம் கவர் ஆகுறது மட்டும் நம்ம கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் பிரித்தெழுக சேர்த்தெழுக மட்டும் இருக்கும். அப்புறமா கடையெழு வள்ளல்களோட சிறப்பு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகராதி, அதாவது மீனிங் சினானிம்ஸ். ஓகேவா, அது போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே கவர் ஆகுறது. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிவோம். இந்த தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்பாங்களா, இது டெஃபினட்டா கேள்வி கேட்பாங்க, இதுவும் கொடுத்துருக்கோம். சோ சிலபஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? சோ இதெல்லாமே கலைச்சொல், தமிழ் சொல்லுக்கான அந்த இங்கிலீஷ் அந்த டிரான்ஸ்லேஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. சோ அந்த இலக்கண குறிப்பு மட்டும் கவர் பண்ணிருக்கோம். அதுல வரக்கூடிய எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டிட்டு தான் இருக்கேன். இது நம்மளோட மெட்டீரியல். புரியுதுங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம போட்டுக்க மெட்டீரியல். நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, சோ அதை நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கலாம். இது டைரக்டாவும் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங்லையும் கேட்கலாம். சோ அதை நீங்க கரெக்டா படிச்சுக்கலாம். ஃபுல்லா தமிழ் ஸ்கூல் புக் கவர் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? பொருத்தமான பொருள். அடுத்து ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். புரியுதுங்களா? ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். இப்ப சூரியன்னா என்ன, வயல்னா என்ன, அந்த கண்டென்ட் கவர் பண்ணிருக்கோம். புரியுதா? அடுத்து எதிர்ச்சொல். சரிங்களா? அடுத்து மரபு பிழைகள் வலுவு சொற்களை நீக்குதல். அது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு, புரியுதா, ஒரு மணி எல்லாமே கவர் ஆகும். சரிங்களா? எல்லாமே கவர் ஆகும். கடைசியில உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் கொஸ்டின்ஸ். அதாவது கொஸ்டின், அதுக்கான ஆப்ஷன், அதுக்கான ஆன்சர் மாதிரி உங்களுக்கு பின்னாலே கொஸ்டின் பேங்க்கும் கவர் ஆயிடும்.
புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த மெட்டீரியலை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்றேன், உங்களால 100க்கு 90 கேள்விக்கு மேல எடுத்துட முடியும். இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எந்த சோர்ஸும் கவர் பண்ண வேணாம், புக்கெல்லாம் நீங்க தொடவே தேவையில்ல. புரியுதுங்களா? அதே மாதிரி இதை வித்தின் ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த சாஃப்ட் காப்பி PDF வெறுமனே 200 ரூபாய் மட்டும்தான். புரியுதுங்களா? இதை தாண்டி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், JDO, ட்ரிபிள்இக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் பிரத்யேகமா நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் முதற்கொண்டு ப்ராப்பரா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். புரியுதுங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஹார்ட் காப்பி புக்கும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான ஃபீஸ், மீதி எல்லாத்துக்குமான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். 8825643371 இல்லனா 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் புக்கை தொட தேவையில்ல, ஒரு வாரத்துக்குள்ள நம்மளால கண்டிப்பா படிக்க முடியும். ஓகே, அதுக்கு நம்மளோட மெட்டீரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.